உலகத்தில் முஃமினாக முஸ்லீமாக பிறந்த நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆசை என்னவாக இருக்கும்? சொர்க்கம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நிரந்தர உலகமாகிய அந்த ஆகிரத்தில் சொர்க்கத்தை பெறுவதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். அதற்காகத்தான் நம்ம கலிம இஸ்லாமிக் மீடியாவில் இலகுவான முறையில் சிறிய சிறிய அமலின் மூலமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய ஹதீஸ்களை தொடர்ந்து நாம் போட்டுட்ருக்கிறோம். அதில் இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹதீஸ், அன்னை உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் தினமும் தொடர்ந்து 12 ரக்காத்துகள் சுன்னத்தை நிறைவேற்றி வருகிறாரோ அவருக்கு நிச்சயமாக சொர்க்கம் இருக்கின்றது என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, 12 ரக்காத் சுன்னத் தொழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். அதிகபட்சமாக 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம். அப்போது ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் அதிகபட்சமாக நாம் செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குகின்றான் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய நியாமத். அப்போது நம்ம அதை சரிவர பயன்படுத்த வேண்டும். அந்த 12 ரக்காத் சுன்னத்து என்னென்ன? காலையில் ஃபஜர் தொழுகையில் ஃபஜர் ஃபர்துக்கு முன்னாடி 2 ரக்காத், பிறகு லொஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்தும் லொஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்தும், அடுத்து மக்ரிப்புக்கு பின்னாடி 2 ரக்காத், இஷாவுக்கு பின்னாடி 2 ரக்காத். ஆக மொத்தம் இந்த 12 ரக்காத்துகள் நம்மை சுவனத்திற்கு கூட்டி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்தார்கள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த ஒரு அமலிலே உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.